யூடியூப் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா மைக்கே இல்லாம ஜஸ்ட் நம்மளுடைய போன்ல இருக்கிற மைக்கை வச்சு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வயர்ல ஒரு மைக் வாங்கினேன். அதுக்கப்புறமா வயர்லெஸ்ல ஒரு மைக் வாங்கினேன். அந்த மைக் எல்லாமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைனலா இன்னொரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 50,000, 1,00,000, 20,000 அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் தான் இருந்துச்சு மைக். அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸும் ரேஞ்ச் மாறிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த ஒரு மைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டாக தோணுச்சு. நிறைய ரிவ்யூஸ் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட நம்மளுடைய ரிசீவர் கொடுத்துட்டு நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணலாம். இது பார்த்துக்கலாம் 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் 2 மைக் இருக்குது. ஸோ 2 பேரை வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மைக் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த மைக் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபா போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆஃபரில் 5,000 ருபீஸுக்கு கிடைச்சது. லிமிடெட் ஆஃபரில் அமேசானில் தான் வாங்கினோம். இந்த மைக்கை நம்ம பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்கு நிறைய பேருக்கு நீங்கள் யூடியூப் லாக் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ இந்த மைக் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, உங்களுக்கு இந்த வாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டிங் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மைக்கை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து உங்களுடைய ஃபோனில் செட்டப் பண்ணுற வரைக்குமே ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டு இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வயர்லெஸ் மைக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மைக்கை பார்க்கும்போது நல்லா ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. அதனால் இந்த மைக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். அதில் எல்லாமே இந்த மைக் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால் இந்த மைக்கே ஃபைனலாக ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799 போட்டிருக்கான். இது 8,000 இந்த ரேஞ்ச் வருது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னால நம்ம 5,000க்கு இந்த வயர்லெஸ் மைக்கை வாங்கியிருக்கு. இந்த மைக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிசீவர் 2 மைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் உங்களுக்கு யூடியூப் பிளாகாக இருக்கலாம், நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மைக்கு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹை குவாலிட்டி சவுண்டு, வைடு கேப்பபிலிட்டி, 1 இயர் வாரண்ட்டி, ஸோ லாங் லைஃப் பேட்ரி. ஸோ பேட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பேட்ரி எல்லாமே லாங்காக தான் நிற்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த பிளாஸ்டிக்கை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி ஓப்பன் பண்ணுறது? புஷ் பண்ணணும் போல். எங்கே இப்படி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் டைப். ஸோ மேக்னெட் டைப் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓகே. இங்கே வந்து மேக்னெட் இருக்கா, இது அப்படியே மேக்னெட் வச்சா ஈஸியாக இதாயிரும். இதில் என்ன பவுச் போட்டிருக்காங்க? ஸோ இது வந்து மைக் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பவுச்சு. ஸோ நம்ம வந்து தூக்கிட்டு போகணும் இல்லையா, அதனால் இதுக்குள்ளே போட்டு நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த கம்பெனியோட ஜெனரியோ அப்படின்னு போட்டு ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் தான் மெயின் மைக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குது. இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சின்னதாக ஒரு கோல்டு பாக்ஸ் மாதிரி. ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளாரே எல்லா செட்டப்பும் உங்களுக்கு வந்துடுதுங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி தான். இதுக்குள்ளே போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2மே மைக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிசீவர். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. எஸ், ஒரு மைக் இந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? ஸோ வைஃபைல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது கண்டிப்பாக ஒரு ஆப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, ரிமூவ் த ஃபிலிம் பிஃபோர் ஃபர்ஸ்ட். இந்த ஃபிலிமை எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினான ஃபிலிம். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று, இன்னொருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துருமா? ஓகே, இதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம் போல். ஓகே. சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் இதுக்குள்ளார வச்சு தான் சார்ஜ் போடணும். இதுக்குள்ளார வச்சுட்டு சார்ஜிங் பின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3க்குமே சார்ஜ் ஒரே டைமில் ஃபுல்லாயிரும். ரைட், லெஃப்ட்டு அண்டு இந்த இது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத இதில் பார்ப்போம். இதில் கேபிள் இருக்கும். இங்கே என்ன இருக்குது?
இந்த மைக்கோட இந்த வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுக்காக இருக்க ஒன்று. ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக? ஒரு ஹெட்ஃபோன். ஸோ ஏதாச்சும் நம்ம பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க போல். 2 ஹெட்ஃபோன் இருக்குது. அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு ஆக்ஸ்பின் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சார்ஜிங், இது என்ன சி டைப் டு சி டைப் கொடுத்துருக்காங்க. எத்தனை? ஸோ 2 சி டைப். ஸோ ஐஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ்ஸு இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். ஒரு இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும். ஐஃபோனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஃபோன் அப்படின்னா நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு இதுதான் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணி இந்த எட்ஜை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மைக்கை நீங்கள் உங்களுடைய யாருக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் எடுக்கலாம். இதை ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சார்ஜ் ஏறும். இதை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சிடுறோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ லெவல் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது. ஒரு மைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காமிச்சிடும். சிக்னல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிச்சிடும். ரிமூவ் பிஃபோர் யூஸ் இதையும் எடுத்துடணும். இதை எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம மைக்லேயும் இந்த லேபிள்ஸை எடுத்துடணும். இதை எடுத்தால் தான் உங்களுக்கு சார்ஜை உங்களால் போட முடியும். தெரியுதுங்களா? இதை சேஃப்டியாக ஒட்டிடுங்க, உங்களுக்கு தேவைப்படும். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த மைக்கு சரியில்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வாங்கினோமோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த லேபிள்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும். எடுத்தாச்சு. அதே மாதிரி இதுலேயும் எடுக்கணும். ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எதையும் ஆன் பண்ணுறதுக்கு என்ன சுவிட்ச் இருக்குன்னு தெரியலையே. சென்டர் பட்டன் தான் நினைக்கிறேன். சென்டர் ஆன் பண்ணி பார்ப்போமா? இன்னும் ஆன் ஆகல. ஃபஸ்ட்டு பட்டன் அழுத்தி பார்ப்போம். அதுவும் ஆன் ஆகல. ஆன் ஆயிடுச்சு. ஹலோ. இப்போ ஒரு மைக் உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மைக்கு தெரியுதுங்களா? ஸோ நான் பேசுகிற வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மைக்கில் ஒரு சைடில் உங்களுக்கு ஒர்க் ஆக தெரியுதுங்களா? ஹலோ மைக் டெஸ்டிங் கிளியராக கேட்குது. ஸோ இதில் பேட்ரி லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் இன்னொரு மைக்குமே ஃபஸ்ட்டு பட்டன் ஆன் பண்ணினா கனெக்ட் ஆச்சு. இதுவுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபோனோட இன்பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இது ரெண்டையுமே கொடுத்துட்டு நீங்கள் மைக்கில் யூஸ் பண்ணலாம். இந்த பவுச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக வரணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மைக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். எங்கே இந்த பாருங்க, இங்கே இருக்குது. இங்கே மைக்கில் தான் இங்கே தெரியுதுங்களா, இங்கே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
மைக் ரெடி. நீங்கள் இந்த மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் இன்னும் இந்த வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு. நான் அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு கிளியர் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறதோட தெரியுது உங்களுக்கு. இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஸோ மைக் 1 மைக் 2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதோட வாய்ஸ் எந்த ரேஞ்சில் வருது அப்படிங்கிறது இதில் காமிக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க அப்படி இருக்கும். ஸோ வேறு டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சிங்கனாலுமே உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இதில் ஷோ பண்ணிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி இங்கே எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது. இந்த மைக்கும் பக்கத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மைக் யாராச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். இந்த மைக்கை நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பா.